ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நீங்கள் அதிகமான அதிர்ஷ்டத்தை பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலிஸ்டான ராசி பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஸோ மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் இது வரைக்கும் நீங்க நமது சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கு நண்பர்களே. ஸோ அனைவருமே நமது சேனலோட இணைந்திருங்கள். இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதனால் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது, எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி 2023ஆம் வருடங்க, புதன்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் புரட்டாசி மாதம் 24ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ அல்லது திருமண நாள் போன்ற அனிவர்சரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது மீனராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் சுக்கிரனுடன் இணைந்து குரு பார்வையை பெறுவது மிகச்சிறந்த ஒரு யோகமான அமைப்பாக கருதப்படுது நண்பர்களே. இது அதிர்ஷ்டகரமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தரும். இது தவிர குரு மங்கள யோகம் இருக்கு நண்பர்களே. எனவே அதுவும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தர காத்திருக்கு நண்பர்களே. ஸோ இந்த மாதிரியான சிறந்த சூழ்நிலைகள் கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை வேற லெவலில் உயரக்கூடிய நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைப்பெறுது நண்பர்களே. நீங்கள் வாழ்க்கையில சிறந்த ஒரு வழிகாட்டுதலே இன்னைக்கு கிடைக்க பெறுவீங்க. தனி பாதையை அமைத்துக் கொண்டு உங்களது வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக முன்னேற்றகரமாக மாற்றக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைது நண்பர்களே. இந்த தினம் உங்களுக்கு மூலமாக உங்கள் குழந்தைகளுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கு படிப்பு அல்லது வேலை வாய்ப்பு அல்லது அவர்களுடைய ஆரோக்கியம் என அனைத்துமே உங்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் நண்பர்களே. அதனால உங்க குழந்தைகளுக்கு இன்னைக்கு உங்கள் மூலமாக அதிர்ஷ்டகரமான அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நீண்ட காலமாக ஏதாவது நோயில நீங்க வாட்டி வயதப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த நோய்கள்ல இருந்து இப்பொழுது விடுபடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இன்னைக்கு பொறுமை உங்ககிட்ட நிறையவே இயல்பாகவே இருக்கும். அது உங்களுக்கு வெற்றிகளை பெறுவதற்கு உறுதுணையாக அமையும். உங்களுடைய பொறுமையை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்காமல் விட்டுறாதீங்க. இன்றைய தினம் பொறுமையாக செயல்படுங்க நண்பர்களே. உங்க சொந்த பந்தங்கள் மத்தியில் இன்னைக்கு கெத்து காட்ட முடியுங்க. நல்ல ஒரு மதிப்பான சூழ்நிலை உங்க சொந்த பந்தங்கள் மத்தியில் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். சில சுபகாரியங்கள்ல மகிழ்ச்சியாக கலந்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வருங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அலுவலக பணிகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சில பேருடைய ஆதரவு இன்னைக்கு மறைமுகமாக கிடைக்கும் நண்பர்களே. அதன் மூலமாக ஆதரவு பெருகக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். அலுவலக பணிகளில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு காரணமாக காரியங்களை சீக்கிரமாக சுலபமாக செய்து முடிக்க முடியும் நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். சில பேர் வீடு, மனை, நிலம், தோட்டம் போன்ற ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட அசைய சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த தினம் பெறுவீங்க. எனவே அதுவும் உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. புதிய நல்ல உணர்வுகள், புதிய நல்ல ஃபீலிங், மகிழ்ச்சியான ஃபீலிங் இன்னைக்கு ஏற்படக்கூடிய நல்ல ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. இன்றைய தினம் பல்துறை திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படும். உங்களுடைய திறமைகள் பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு நீங்க உங்க ஆபீஸிலும் சரி வியாபாரத்திலும் சரி நீங்கள் பன்முக தன்மை கொண்ட திறமை கொண்ட ஒரு நபராக இன்னைக்கு கண்டிப்பாக மற்றவங்களுக்கு தெரிய வருவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல கெத்தான சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே. இன்றைய தினம் சில காரியங்களை செய்யறதுக்கு சில தந்திரங்கள் செய்யணுங்கிறத நீங்க புரிந்து செயல்படுவீங்க. உங்களுடைய சிறப்பான அந்த தந்திர குணத்தின் காரணமாக நல்ல ஒரு சூட்சமமான அறிவு காரணமாக நீங்கள் சிறப்பாக உங்கள் காரியங்களை விரும்பியபடி நீங்கள் வில்லாக வளைத்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க நண்பர்களே. இன்றைய தினம் சில காரியங்கள் அந்த மாதிரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய தினம் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் நண்பர்களே. சுபகாரியங்களில் கலந்துக்குவீங்க. நல்ல ஒரு கெத்தான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் நண்பர்களே. நல்ல ஒரு திறமைகள் வெளிப்படும். நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குன்னு கூட இன்னைக்கு பொதுவாக சொல்லலாம் நண்பர்களே. புதிய பாதை இன்றைய தினம் நீங்கள் கண்டறிவீங்க. உங்களை விட்டு எதிரிகள் எல்லாம் விலகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. உங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனம் கறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு வேற லெவலில் கெத்தான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு ரொமான்ஸ் உணர்வுகளை பெற முடியும் நண்பர்களே. உங்கள் காதலர் கூட இருந்தாலும் உங்களது மனக்குறந்த காதலரை பேச சொல்லி அல்லது சில விஷயங்களுக்காக நீங்கள் பலவந்தப்படுத்தக்கூடாது. கொஞ்சம் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாமல் உங்கள் காதலரிடம் நீங்கள் பக்குவமாக பேசி உங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்ள முடியும். இன்றைய தினம்
காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஆனந்தம் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு ரொமான்ஸ் உணர்வுகளை பெற முடியும். இருந்தாலும் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா, நீங்கள் உங்கள் காதலர்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் ஃபோர்ஸ் பண்ணி பேசுறதோ அல்லது செயல்பாடுகள் செய்ய சொல்லி நீங்கள் வற்புறுத்தக்கூடாதுங்க. உங்கள் காதலர்கிட்ட உங்களுடைய தேவைகளை என்னவோ பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் உட்காந்து பேசி நீங்கள் உங்களது காரியங்களை இன்றைய தினம் சாதித்துக் கொள்ள முடியும். எனவே காதலர்கிட்ட எந்த விதமான வற்புறுத்தல்களும் இன்றைய தினம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அதன் மூலமாக மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளாக நீங்கள் இன்றைய தினத்தை மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் குடும்ப உறவுகள்கிட்ட கொஞ்சம் நீங்கள் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது நண்பர்களே. மேலும் வீட்டுக்கு ஏதாவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா அவங்ககிட்டயும் நீங்கள் கொஞ்சம் கடுமையாக நடந்துக்காம கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. அதனால நல்ல ஒரு உறவுகள் மேம்படும், நல்ல ஒரு இடைவெளி இல்லாத நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். ஸோ கொஞ்சம் கடுமையாக நடந்துக்காதீங்க. அதனால சில பேர் அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதை மட்டும் தவிர்த்து விடுங்க நண்பர்களே. மிகச்சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கொண்ட சில மகிழ்ச்சியான தருணங்கள் மூலமாக அதிகமான நல்ல நன்மைகள் மற்றும் நட்புறவுகள் புதுப்பித்தல் போன்றவற்றை நீங்கள் செய்து கொள்ள முடியும். எனவே உங்களுடைய மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் நிறைய பேர்கிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கலாம். அதன் மூலமாக உறவுகள் பலப்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. மாறாக கடுமையாக நடந்துக்கிட்டீங்கன்னா உறவுகள் வந்து விரிசலாக்கிடும். அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கோங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஃபீஸ்லேயும் சரி உங்கள் வீட்லேயும் சரி என்ன சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போது நீங்கள் எதுவுமே பேச தேவையில்லைங்க. வேலைகள் தானாக முடிந்துவிடும். முடிந்த அளவுக்கு அமைதியாக இருப்பீங்க, பொறுமையாக இருப்பீங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக கைவிட்டுறாதீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கீங்க. இல்லத்தரசிகளுக்கு போதுமான ஓய்வு நேரம் கண்டிப்பாக கிடைக்கிறதுனால கொஞ்சம் பொழுதுபோக்கில் ஈடுபட முடியும் நண்பர்களே. திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் எனக்கு ஏற்படுங்க. மகிழ்ச்சியான ஃபீலிங் உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் அடைந்ததற்காக இன்றைய தினம் ஏற்படும். எனவே திருமண வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக நல்ல மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் இன்றைய தினம் பெற முடியும். அற்புதமான ஒரு சிறந்த நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஐடியாக்கள் புதிதாக நிறைய தோன்றும். விருப்பமான பொருட்களை வாங்குவீங்க. சில ஆசைப்பட்ட நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். எதிரிகள் விலகக்கூடிய ஒரு நாள். காரிய வெற்றிகள் நிறைந்த ஒரு நாளாக அமைதி நண்பர்களே. உங்கள் மூலமாக உங்கள் குழந்தைகளுக்கு அதிகமான அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். எனவே நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலையில் இருந்த அசைய சொத்துக்கள் மூலமாக லாபம் பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம். உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த தரமானது உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்ற தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது மீனராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிறமாக பிங்க் கலரை பயன்படுத்திக் கொள்ளலாம் நண்பர்களே. பிங்க் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 5 5ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது ஒரு கண்ட்ரோலுக்குள்ள வருங்க நண்பர்களே. இதனால சில பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் விழிப்புதுங்கி நின்றுக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும் அல்லது உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் பொறுமை உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அந்த பொறுமை காரணமாக அதிகமான மகிழ்ச்சிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்ற தினம். நல்ல ஒரு கெத்தான ஒரு நாள். சொந்த பந்தங்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு உயரக்கூடிய நல்ல நாள் என்ற தினம். பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு வியாபாரம் இன்னைக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே. உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு வேண்டுமோ எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும். மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீங்க. அதுவும் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி நண்பர்களே. கலகலப்பான ஒரு நாள் என்ற தினம். ஒத்துழைப்பு நிறைந்த நாள். வியாபாரம் சிறப்பாக அமையும். ரேவதி நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு மாணவர்கள் வந்து போட்டித் தேர்வுகளில் கொஞ்சம் விவேகமாக செயல்பட வேண்டியது அவசியம். வேகமாக நீங்கள் வந்து செயல்படணும் அவசியம் கிடையாது. நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா போட்டித் தேர்வுகளை நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணக்கூடிய நல்ல சக்ஸஸான ஒரு நாளாக இன்றைய தினம் நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே. பல்துறை திறமை இன்றைய தினம் உங்கள்கிட்ட இருக்கும். வெவ்வேறு துறைகளில் நீங்கள் உங்களது திறமைகளை வெளிப்படுத்தி மற்றவங்களை ஆச்சரியப்படுத்துவீங்க. அதன் மூலமாக மகிழ்ச்சியில் உண்டுங்க. சந்தோஷமான ஃபீலிங் நிறைய இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். விவேகமாக செயல்பட்டால் போதுமானது. இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல வெற்றிகள் உண்டு நண்பர்களே. சந்தோஷம் அதிகரிக்கும் நாள். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
Have a wonderful day.